ஃப்ராகுப்பா, ஃப்ராகை வெட்டி படுக்க போட்டிருக்கானுங்க. இங்கே மோஸ்ட்டாக வந்து பீஃபு போர்க்கு தான் வந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ப்ரோ இங்கே இந்த கம்போடியன் லாங்குவேஜ் வந்து எல்லா இதுலேயும் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு இந்த தெலுங்கு கன்னடம் மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்க்குறதுக்கு சில போர்டில் தான் தமிழ் மாதிரி தெரியுது. அண்ட் ரிவர் சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு, கார்டனிங் பண்ணி அங்கங்கே ட்ரீ வச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கம்போடியாவோட கேபிட்டலான ஃபோனோம் ஃபேனில் இருக்கோங்க. ஃபோனோம் ஃபேனில் ஒரு சென்ட்ரல் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சூப்பரான ஒரு சென்ட்ரல் அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரல் மார்க்கெட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ அந்தோடனே பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஒரு பெரிய இடத்துல அந்த மார்க்கெட் இருக்குது. இங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோனோம் ஃபேனோட சென்ட்ரல் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோவில். ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்ம உள்ளே போகலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். 4 சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ட்ரெஸ் ஷாப்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக், லேடிஸ்க்கு தேவைப்படுற எல்லாமே. அண்ட் இங்கே நிறைய ஃபுட்டும் வந்து உள்ளே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். செம்மையாக இருக்குது அந்த பில்டிங்கே. வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சர் ஏரியல் வியூவில் சூப்பராக இருந்தது. வெயிட் வெல்கம். கைஸ் இங்கே பாருங்கள், இளநீர் வந்து புட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். இன்னும் வெல்கம் வெயிட். எஸ் கைஸ், ஷூர் மாங்காய் கீங்கா எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. இளநீ டண்டா பானி. ஸோ கைஸ் இதுக்கு ஃபுல்ஸ்ட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா சைடுமே போய் பார்க்கலாம். நிறைய இருக்கும் போலியே நான் நினச்சதை விட. ஓ கைஸ் லுக் அட் திஸ், சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே எனக்கு மிலானில் இடத்துக்கு போயிருப்பேன். அங்கே அது பேரை மறந்துட்டேன். பட் அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. சூப்பராக கட்டியிருக்கானுங்களே பாருங்களேன். ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப் வந்து இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க உள்ளே. அந்த பக்கம் ஒரு வே போகுது. 4 சைடும் 4 வழி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ 3 எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஒன்று இருக்கணும். 4 இங்கே உள்ள, அதாவது சென்டர் ஆஃப் த இதில் ஃபுல்லாக ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. செயின், மோதிரம், சன்கிளாஸஸ் அப்படின்னு. ட்ரெஸ் ஷாப் நிறைய கண்ணுக்கு படுது. நிறைய ட்ரெஸ் ஷாப்லாம் இருக்குது. அப்படி ஒரு வாக் போயிட்டு அப்புறமா அப்படியே ரிட்டர்ன் வருவோம். எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் கம்போடியன் ட்ரெஸ். இங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ட்ரெஸ்லாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நீங்கள் கம்போடியாவோட இன்னொரு சைடை வந்து பார்க்க போகிறீங்க. இதளவுக்கு நீங்கள் கம்போடியா வீடியோஸ் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு மைண்ட் செட் இருந்திருக்கும். அந்த பேக்லாம் சூப்பராக இருக்குது. சைடு பேக். How much is this? சும்மா விலை கேட்போம். இல்லை கைஸ், இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் பல்லாவரம் மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த 200 ரூபாய்க்கு அதையே வாங்காதேன்னு எனக்கு. ஆனால் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக எனக்கு இதுதான் கை கொடுத்துருக்கு. இட்ஸ் ஓகே. ஹவ் மச் டெல் மீ? 15. ஓ ஓகே கைஸ், ஒரிஜினல் இது கிடையாது. பட் ஹவ் மச்? 8. ஓ ஓகே. ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருக்குது. 12,000. ஓ 12. ஓ okay. Cambodia 40,000. Okay, I'll come back. Okay guys, எல்லாம் வந்து 12 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே, ஆல்ரெடி 2 பேக் இருக்குது. டெக்கத்லானில் வாங்கினது இருக்குது. இங்கே பாருங்கள், கூச்சி பேக்லாம் இருக்குது. யாரையாவது ஏமாற்றினோன்னா கூச்சி பேக் வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம். யாருங்க எல்வி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஏமாற்றலாமா? ஸோ அப்படியே வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டும் இருக்குது கைஸுங்க. அதான் சொல்கிறல, இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். அக்கா ஏதோ சாப்பிட்றாங்க, எனக்கு பசிக்குது, அந்த மாதிரி பசிக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்த சீ ஃபுட்ஸு, அதான் மார்க்கெட் கைஸ். டோட்டலாக சீ ஃபுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ப்ரானு, என்னதுடா ஃப்ராகை வெட்டி படுக்க போட்டிருக்கானுங்க. அப்படியே இங்கே மளிகை சாமான் எல்லாமே கிடைக்குது இங்கே. மீன் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் இங்கே ரிவர் ஃபிஷ்ஷாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பயங்கரமாக இருக்குது. அது தலையை மட்டும் வெட்டி தலையாக வச்சுருக்காங்க. அண்ட் மீன் போட்டு 65 போட்டு சாப்பிட்லாம், வேறு மாதிரி இருக்கும். பயலுக்கு உயிரோடு தான் இருக்கானுங்க எனக்கு 2 பேர். ஆஹா, இங்கே பாருங்கள், ப்ரானை கட் பண்ணிகிட்ருக்குன்னா அது ப்ரானை வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே போனால் ஏகப்பட்டது. இது வந்து அப்படியே வந்து நம்ம வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் மீன், காய்கறி, மளிகை சாமான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்காங்க. எல்லாம் ரிவர் ஃபிஷ் தான், பெரிய மீன். இந்த அக்கா வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே வச்சு அதை ஐஸ் பண்ணி
மீன் மார்க்கெட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டு ஒரே இடத்துலையே இருக்குது. வரே வா. அந்த பக்கமாக போனால் வெளியே போயிடலாம். அதான் எல்லா சைடுமே வந்து வெளியே போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபிஷ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இதான் முழிக்கிறாங்க. யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல கேமரா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு. பா மீன்லாம் தலைலாம் பெரிய பெரிய தலையாக இருக்குது. லேடி மீன் கட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சென்னையிலலாம் அப்படி பார்க்க முடியாது. மீன் கட்டு பண்ணுறதுக்கு காசிமேடில் தனியாக அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க தான் வெட்டுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு லேடியே வந்து அதை வந்து கட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பாருங்களேன், தையலையிலே மீன் வந்து வச்சுருக்காங்க. பெருசு எல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்குது கைஸ். அண்ட் நிறைய எனக்கு கண்ணில் படுறது ட்ரெஸ் ஷாப் தான். அப்படியே இப்படி போவோமா? இப்படி போனால் இப்படி போவோம். அப்படியே அடப்பா மீட் ஷாப்பும் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்கும் போல். பீஃபாக போர்க்கான்னு தெரில. பட் இங்கே மோஸ்ட்டாக வந்து பீஃபு போர்க்கு தான் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ பீஃபில் இருக்க எல்லா பார்ட்டும் வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போனால் நம்ம அந்த சைடு வெளியே உள்ளே வந்தோம்ல, அது அந்த சைட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துடலாம். அப்படிக்கா போய் பார்ப்போம். இப்படி போனால் நம்ம திரும்ப உள்ளே போயிடுது. என்னடா இது ஒரே குழப்பமாக கம்போடியாவாக இருக்குது. அண்ட் இங்கேயும் பெஸ்ட்டாக இருக்கிற ஷாப்லாம் இருக்கும், லோக்கலுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி நம்ம ஸ்பென்சருக்குள்ளே போனாவோ இல்லை மணடி சவுகார்பேட்குள்ளே போனால் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். திரும்ப நம்ம எப்படி சுற்றினாலும் அதே இடத்துக்கு வந்துடுவோங்க, சென்டருக்கு வந்துடுறோம். இப்போ எந்த பக்கம் போனேன் எந்த பக்கம் வந்தேன்றதே எனக்கு தெரியல. இங்கே நிறைய ஃபுட் கிடைக்கும் சாப்பிட்றதுக்குன்னாங்க. பசிக்குது, காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இப்போ எந்த பக்கம் போனோம்? ஸ்ட்ரெயிட்டாக எந்த பக்கம் வந்தோம்? இந்த பக்கமாக வந்தோம்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக வந்து நேராக போனோம். இப்போ அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஓரளவு பார்ப்பேன். எல்லாம் அவங்ககிட்டே போயிட்டு காணா பசிக்குதுன்னு ஆக்ஷன்லேயே காமிச்சிருவேன். திருப்பி அந்த பாட்டியை பார்த்தோன்னா நம்ம போன சைட்லேயே போயிருக்கோன்னு அர்த்தம். இல்லை இது சைடு போனால் வெளியே போயிடுது. நம்ம இந்த பக்கம் இருந்து தானே உள்ளே வந்தோம், நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த இடம் சூப்பராக கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இங்கே ட்ரெஸ் ஷாப்லாம் இருக்குது. பொம்மைலாம் கேட்டானுங்க எல்லாம். ஒருத்தனுக்கு 20 வயசு ஆகுது. ப்ரோ கார் வாங்கிட்டு வாங்க ப்ரோன்றான். ஃபுல்லாகவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இங்கே வந்து பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. ஹவ் மச்? 10 million. ஓ ஓகே. நைஸ், சூப்பராக இருக்குது. எல்லாமே செட்டிங்காக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம பாரிஸில் தேங்க்யூ பீச் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி செட்டிங்காக வச்சுருக்கானுங்க எல்லாத்தையும். வா என்ன எல்லா சைட்லேயும் இங்கே வந்து ஷாப் மேலே நம்பர்ஸ் போட்டிருக்காங்க 85, 86 அப்படின்னு. எல்லாமே இருக்குது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே. இந்த மாதிரி கார் கேட்குறானுங்க, கிளைம்பிங் காரு, ஆர்சி காரு, எல்லாேருக்கும் கல்யாணம் போகிற வயசு எல்லாேருக்கும். நான் ஏகப்பட்ட பொம்மை வச்சுருக்காங்க. கார்த்திகை பசங்களுக்கு வாங்கிட்டு போனோம். பட் பரவாயில்ல, நம்ம தேர்டு கண்ட்ரி போகிறோம்ல. ஏன்னா இங்கேருந்து கண்டிப்பாக வெயிட் அதே மாதிரி தான், 20 kg தான் வந்து அலோடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே எதுவுமே வாங்க முடியாது. ஸோ கேர்ள்ஸுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேறு செக்ஷன் போயிடுவோம். எந்த பக்கம் ஃபுட்டுன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்துடுவேன். அப்படியே இது வந்து வெளியே இன்னொரு வழி கைஸ். இங்கேருந்து வந்தாலும் இந்த பக்கம் வந்துடலாம். நிறைய கேட் இருக்குது. அவ்வளோதான், தொலைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் உள்ளே போகவே முடியாது போல. இங்கே ஏதோ லோக்கல் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அங்கே ஏதோ ஒரு ஃபுட் கடை கண் தென்படுது. ஷூ ஷாப்லாம் கூட வச்சுருக்காங்க. அதான் மொத்தம் எல்லாமே இருக்குது இந்த கடையில். ஒரு டூரிஸ்ட்டாகவும் சரி, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே ஏதோ ஒரு ஃபுட் ஷாப் இருக்குடா. அங்கங்கே ஒன்று இருக்குது. நான் கூட அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இது ஏதோ ஸ்வீட்டு டெசர்ட் கைஸ். நம்ம வியட்நாமில் ட்ரை பண்ணியிருப்போம்ல, அந்த ஸ்டிக்கி ரைஸில் செய்கிற அந்த டெசர்ட்ஸு. குட்டி குட்டியாகவே போகுது. ஆனால் அந்த வே ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்கள், நம்ம மென்ஸ் யூஸ் பண்ணுற பேக் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு பக்கம் வருது, திடீர்னு ஒரு பக்கம் மறைஞ்சிடுது. ஒரு மாதிரி கோளாறாக தான் இருக்குதுங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. ஷூஸ்லாம் பயங்கரமாக. ஆனால் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஸ்பைக் ஷூஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க ட்ரெஸ்லாம் பார்க்குறதுக்கு. பேக்ஸ்லாம் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக தெரியுது. இந்த பேக்லாம் வந்து சோலோ ட்ரிப் போகிறதுக்கு,
தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்வி தான் ஒரே கண்ணை ஒருத்தரான். நான் எல்லாமே ஃபேக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் கம்போடியா டிஷர்ட். அந்த அங்கூர் வாட்லாம் போகணும்ல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கூர் டோம்லாம் இருக்குது. அங்கூர் வாட். ஹவு மச்? எஸ், ஹவு மச்? $2. ஓகே, $2 $186. ஸோ எள்ளு நல்லா இருக்குது. $2 தாராளமாக வாங்கலாம். இல்லை கம்போடியா. எஸ், இங்கே கம்போடியா டிஷர்ட் தான் வந்து பார்க்குறாங்க. $2 தாராளமாக வாங்கலாம். எஸ், ஐ வில் கம் பேக். எஸ், இது இப்போ நம்ம வேறு ரூட்டுக்கு வந்துட்டோமா? இல்லை, அதே ரூட்டில் தான் இருக்கும். அண்ட் இந்த சைடு போய் பார்க்கலாம் இப்போ. எஸ் எஸ் எஸ், ஐ வில் கம் பேக். எஸ், இவ்வளோ பெரிய மார்க்கெட் கம்போடியாக்குள்ளே இருக்குன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப பெருசு இந்த மார்க்கெட்டு. இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் இந்த சென்ட்ரல் மார்க்கெட் ஒயிட் ஷர்ட்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ரைஸும் வந்து எல்லாம் $2 $5 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கம்போடியா ஃபொனோஃபென் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ஷர்ட்லாம் கூட செம்மையாக இருக்குது. மொத்தம் கடைசி வரைக்கும் நான் ஃபுட்டை வந்து பார்க்கல. இதனால் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது, எதுவும் வாங்க முடியாமல். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவிலேருந்து இன்றைக்கி நைட்டு இந்தியா போகிறது தான் பிளானு. ஆனால் திடீர்னு என் சைக்கு மைண்டு இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னொரு கண்ட்ரி 3ஆவதாக போயிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு. இல்லைனா ரிட்டர்ன் வந்து இந்தியாவுக்கு போகிறப்ப எனக்கு 25 kgs கொடுப்பாங்க. பட் இப்போது அந்த கண்ட்ரிக்கு வந்து 20 தான். அதே மாதிரி இந்த வியட்நாம்லேருந்து இங்கே வந்ததும் அந்த 20 தான். ஸோ 20 kgலே கரெக்டாக நான் 19 kgsலேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் எதுவுமே வாங்க முடியல. இட்ஸ் ஓகே. ஸோ வெளியே வந்துட்டேன் கைஸ். ரொம்ப பெருசாக இருக்குது அந்த மார்க்கெட்டு, கண்டே பிடிக்க முடியாது. எதாவது பண்ணுக்கு இன்னும் சாப்பிடுவோம். பண்ணு தான் தின்னுட்டுருக்கேன் லாஸ்ட்டு ஒரு 3 வாரமாக. 4வது வாரம் கண்டினியூ ஆக போகுது. ஆனால் நம்ம இப்போ போகிற கண்ட்ரியில் பன்னு இல்லை, எல்லாமே இருக்கும். கம்போடியாவை நம்ம இத்தனை வீடியோஸில் பார்த்தீங்களே, அது மட்டும் இல்லை கம்போடியா. அதோட பாஷான சைடு, அதோட லக்ஸரியான சைடெலாம் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கெல்லாம் லோக்கல்லே தூக்கல். நம்மளோட ஃபஸ்ட்டு கம்போடியா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒருத்தர் வந்து நம்மளை பஸ் ஏற்றி விட்டு போயிருப்பார் செம்ரிப்புக்கு. அவர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் போகிறோம். ஆனால் எனக்கு பசியில் ஃபுட்டு கிடைக்காது தான் காண்டாக இருக்குது. ஏதாவது லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் இல்லை. டெய்லர்லாம் இங்கேயே தச்சும் கொடுத்துருவாங்க போல். இங்கேயே வாங்கி சைஸ் பத்தலாம் இங்கேயே தச்சு கொடுப்பாங்க போல். ஸோ ஃபுட்டு இல்லாத தான் எனக்கு இப்போ காண்டாக இருக்குது. ஐ எம் சர்ச்சிங் ஃபார் சம் ஃபுட். பார்க்கலாம், ஏதாவது கிடைச்சா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ப்ரோ வந்து வந்துட்டுருக்காரு, இன்னும் ஒரு 5 minutesல வந்துடுவார். பார்ப்போம். இது நான் இப்போதைக்கு வந்த மார்க்கெட்ஸில் பார்த்ததுலேயே பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. நம்ம அந்த பென்தான் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் சூப்பராக இருக்குது. அதுதான் ஃபுல்லாக ஒரு நவகிரகங்களை சுற்றுற மாதிரி ஒரு ரொட்டேஷன்லேயே சுற்றிட்டேன். நான் கடைசி வரைக்கும் சாப்பாடு கிடைக்கலைடா. நானும் சுற்று நேரத்துக்கே வந்துட்டுருக்கேனான்னு தெரியல, வீடியோ பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே. பாருங்கள் சலூன்லாம் இருக்குது. பேசாமல் தாடி வந்து ஷேவ் பண்ணிடலாமா? ஷேவ் பண்ணோம். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஷேப் பண்ணோம் கைஸ். நாளைக்கு போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக போகணும்ல. ஸோ இங்கே வந்து மென்ஸும் உமன்ஸுக்கா இது? உமன்ஸுக்கு கைஸ். டே இந்த இடத்த விட்டு வெளியே போடாம உமன்ஸ் சலூனும் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் என்ன தான் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இங்கே ரிலேஷன்ஸை தவிர எல்லாமே கிடைக்குன்னு. சலூன்லாம் கூட இருக்குது பாருங்களேன். நான் பண்ணணும். ப்ரோ வந்தோன்னு தான் எங்கே போய் பண்ணுறதுன்னு கேட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து டனாங்லேருந்து கிளம்புறப்ப ஷேவ் பண்ணியிருப்போம். இப்போ லைட்டாக ஷேப் பண்ணோம். இதுக்கப்புறம்லாம் சோலோ ட்ராவல் வந்தால் நானே ட்ரிம் பண்ண கற்றுக்கணும். திருப்பி மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம்டா கைஸ். இங்கே ஒரு குழப்பவாதியாக இருக்குது. நானே ஒரு குழப்பவாதி. இந்த மார்க்கெட் எனக்கு மேலே ஒரு குழப்பவாதி மார்க்கெட்டாக இருக்குது. பெட்டர் நம்ம வெயிட் பண்ணலாம். அவர் வந்தோடனே வேறு இடத்துக்கு போகிறோம். போகலாம். கைஸ் பிரதர் வந்துட்டார். ஹாய் ப்ரோ, நைஸ் டு மீட் யூ அகைன். எஸ். ஸோ கைஸ் இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்து சிட்டி டூர் பண்ணலாம். ஹெல்மெட் போட்டுக்கணும் கண்டிப்பாக. இங்கே போட்டு அப்படியே போய் உங்களுக்கு இன்னொரு ஜானர் ஆஃப் கம்போடியாவை காட்டுறேன். ஓ எல்லாமே இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளே. கறி கடை இருக்குது, மீன் கடை இருக்குது, முடி வெட்டுறானுங்க, ட்ரெஸ் இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஆன்டிக்ஸ் ரஷ்யன் மார்க்கெட்டு.
பயங்கரமாக இருக்கும். கைஸ் இங்கே நம்ம மெக்காங் ரிவர் ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா வியட்நாமில். நான் அந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இது வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்து கனெக்டில் இருக்குது அப்படின்னு. அதில் ஒரு கண்ட்ரி தான் கம்போடியா. இங்கே அதை வந்து நான் நேற்று நைட்டு போய் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நான் அங்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள். நம்ம அங்கே இருந்த அந்த மெக்காங் ரிவர் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். ரைஸ் நீங்கள் இப்போ இந்த வீடியோ அப்படியே ஒரு மோட்டோ விலாக் மாதிரி பார்க்க போகிறீங்க. நான் இதளவுக்கு மோட்டோ விலாக் பண்ணதே இல்லை, பட் எனக்கு இருக்க ஷார்ட் டைமுக்கு இப்போ இருக்க மோட்டோ விலாக் தான் கரெக்டான ஒரு மேட்டராக இருக்கும். ஆனால் நான் ஓட்டல, கப்புள் மோட்டோ விலாகாக நாங்கள் வந்து உங்களுக்கு கம்போடியாவை சுற்றி காட்ட போகிறோம். ஒன் ஆஃப் என்னோட சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி ப்ரோ இங்கே இந்த கம்போடியன் லாங்குவேஜ் வந்து எல்லா இதுலேயும் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு இந்த தெலுங்கு கன்னடம் மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்க்குறதுக்கு சில போர்டில் தான் தமிழ் மாதிரி தெரியுது. இந்த மெக்காங் ரிவர் கைஸ் நான் இப்போ போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த மெக்காங் ரிவர். எவ்வளோ இங்கே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கேயாவது அவர் மாதிரி அபண்டண்ட்டாக விட்டு அங்கே வெறும் போட் ஃபெரி மட்டும் போயிட்டு இருந்தது. பட் இது சிட்டிக்குள்ளேயே வந்து வருது. ஏன்னா ஒச்சிமின் சிட்டிக்குள்ளே அது கிடையாது அங்கே மெக்காங். அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த சிட்டி, அதாவது ரிவருக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரியும் ரிவருக்கு அந்த பக்கம் ஒரு மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் இது வந்து கம்போடியாவோட நைட் மார்க்கெட். கைஸ் அது மாதிரி இங்கேயும் வந்து பைக் கொஞ்சம் வியட்நாமில் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுறாங்க எல்லாம். கைஸ் இதுதான் கைஸ் கம்போடியா இதோட ஃபெனோட நைட் மார்க்கெட்டு. ஸோ நைட் டைமில் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சக்டோமோக் வாக் ஸ்ட்ரீட். ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் கைஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே நீங்கள் அந்த பப் ஸ்ட்ரீட் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நம்ம செம்ரிப்லேயாவது வெறும் ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு தான் இருந்தது. பட் இங்கே நீங்கள் பார்க்குற இப்போ நான் இந்த பக்கம் திருப்புறேன், இந்த பக்கம் நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பப் ஸ்ட்ரீட் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அண்ட் ரிவர் சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. கார்டனிங் பண்ணி அங்கங்கே ட்ரீ வச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஃபெரி க்ரூஸும் வந்து போயிட்டுருக்கு அதில். அந்த மாதிரி நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பப் ஸ்ட்ரீட்டில் நைட் தான் அப்படியே நியான் லைட்ஸில் பயங்கரமாக இருந்தது. சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனு அந்த ஆம்பியன்ஸில் சூப்பராக செட் பண்ணி ஒரு பார்க், அதாவது ரிவர் பக்கத்துலேயே ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கைஸ் இப்போ நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் பில்டிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களை நான் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவேன். ஸோ இது அவங்களோட பகோடாஸ். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே சிட்டி எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, கம்போடியாவில் ஒரு பேலஸ் இருக்குது. அந்த பேலஸில் கிங்கும் இருக்கார் இப்போது. ஸோ இதுதான் அந்த பேலஸ். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு வெளியே பார்க்கு, இங்கே பாருங்க புறா இல்லாமல் நிறைய என்ன இவ்வளோ புறா இருக்குது இறங்கி ஓட போகிறதுக்குள்ளே அந்த அளவுக்கு. இங்கே வந்து இன்னும் கிங் இருக்காங்களா கைஸ். கிங்கோட ஆட்சி தான் ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கிங்கோட ஆட்சி இன்னும் இங்கே இருக்குது. பிஎம்லாம் இருக்காங்க. பட் இருந்தும் இந்த கிங்கோட அந்த ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ புறா பா! என்ன இந்த கார்டன் ஃபுல்லாக இது ஃபுல்லாக இவ்வளோ புறா இருக்குது. மாதிரி இந்த பாப்பா பாருங்கள் போட்டுக்கிட்டு இருக்கு. கைஸ் இந்த பேலஸ் வந்து செம்ம பெருசாக. ஆனாலுமே மக்கள் வந்து நார்மல் மக்களும் வந்து வெளியே உட்காந்து பார்க்குறதுக்கு இந்த பார்க் வந்து விட்டுருக்காங்க. பார்க் வந்து யார் வேணால் வந்து உட்காரலாம். நைட் டைம்லலாம் அவ்வளோ பேர் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கலாம். இந்த பார்க்கை வந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்களாம். இன்னும் ராஜா உள்ளதாக இருப்பாப்புல. ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா மட்டும் இங்கேருந்து இறங்கி வந்து இங்கே ஒன்று தெரியுதா இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து பார்ப்பாராம். இங்கே வந்து மெக்காங்கில் ரிவரில் அந்த ரேஸ் நடக்குமா, இந்த போட் ரேஸ்லாம் வந்து நடத்துவாங்களாம். அதுக்கான டைமில் செம்மையாக இருக்குல்ல. இங்கே அந்த பிளாக் கலர் புறாலாம் நறுக்குன்னு இருக்குது. இந்த இடமே சூப்பர் வைப்பாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இங்கே எல்லா டூரிஸ்ட் எல்லோரும் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிளேஸ், இந்த ரிவர் அப்படியே இந்த ரிவர் சொட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ தான் ஃபாரினுக்கு வந்த மாதிரி இருக்குது கைஸ். உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த கம்போடியா வேறு. பட் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்குது கைஸ். இப்போ அப்படியே நம்ம வந்து மெக்காங் ரிவருக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த மெக்காங் ரிவர் மாதிரி கனெக்டடாக இருக்குது எனக்கு. ஆனால் கரெக்டாக கிராஸ் பண்ணணும், இல்லைன்னா இங்கே புரட்டா தான். ஐயோ வரானே இவன் வேகமாக. ஊருக்கு போகிற நேரத்தில் ஒன்று தூக்கிறாங்கடா. என்ன மாப்பிள்ளைங்களா? ஏய் நான் தான் சொன்னல, நான் நேற்று வந்து பார்த்துட்டு செதுட்டேன், என்னடா இப்படியும் இருக்கா கம்போடியாவில் அப்படின்னு.
மெக்காங் ரிவர் இவ்வளோ பெரிய ரிவரு. நேச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல்னு சும்மா சொன்னாங்க. இந்த இடத்துல அப்படியே ஓடி போயிட்டு ஆனால் ஹீரோயினாக இருப்பேன் புறாவுக்கு நடுவில் ஓட. இங்கே பாருங்கள், இந்த ரிவருக்காக தான் வந்தேனே கிராஸ் பண்ணி. வா, எவ்வளோ பெரிய ரிவரு, அம்மா செம்ம பெரிய ரிவர் கைஸ். ஆனால் அது எத்தனை, நான் 6 கண்ட்ரி சைனா வரைக்கும் இந்த ரிவர் போகுதுன்னா இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க கைஸ். உங்களுக்கு ஒரு கப்பல் தெரியும்னு நினைக்கிறேன், இருங்க ஜூம் அடிக்கிறேன். அந்த தெரிது பார்த்தீங்களா, இது அப்படியே முழுகிற மாதிரி இருக்கா. ஆக்சுவலாக அது முழுகி தான் இருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள் கீழே கிடக்கிற அந்த மண்ணெல்லாம் அள்ளுவாங்களாம். அதுக்கு வரைக்கும் கீழே உள்ள சப்மரீன் மாதிரி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை அள்ளி எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல போட்டு வருவாங்களாம். அதுக்கான போட்டு தான் இது. ஸோ அந்த மாதிரி நிறைய 2-3 அந்த இதை எடுத்துகிட்ருக்கு. சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. ரிவர் சைடில் அருமையாக இருக்குது. நான் சொன்னல மெக்காங் ரிவரில் அந்த போட் ரேஸ் நடக்கிறப்பெல்லாம் அங்கே ஆப்போசிட்லேயே தான் அப்படியே கிங்கோட பேலஸு. அங்கேருந்து இங்கே வந்துட்டு வரோம். இங்கே வந்து உட்காந்து பாப்பா போலியாம். இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது கைஸ். இந்த நம்ம ஊரில் எப்படி இந்த காக்கும் தெய்வம் அப்படின்லாம் சொல்லி சில கடவுளை சொல்லுவோம், அந்த மாதிரினா ஒன்று. தேங்க்யூ. நானே சாப்பிட மாட்டோமா புறா கேங்கம்மா சாப்பாடு போட? நோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பிள் தான் நாங்கள் கைஸ் இது. ஸோ இவங்க ஊரில் பாருங்களேன் சாமிக்கு எந்த மாதிரி பூ வந்து வைக்கிறாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒரு கோயில் தான் இங்கே இருக்குது. அண்ட் இப்போ அந்த டைமில் நம்மளுக்கு தான் கிங் வருவார் போல், மற்ற டைமில் எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போகலாம். இப்போது உங்களை நான் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் அது எந்த மாதிரி இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்த ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் நீங்களே முடிவு பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக கிங் வந்து உட்காந்து பார்க்குற இடம் இது. இதுக்கு வந்து போலீஸ்லாம் வர நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே உட்காந்து தான் அந்த கிங் வந்து ரேஸ்லாம் பார்ப்பார் போல். ஜாலியில் கிங்காக இருந்தால் எப்படி இருக்கும், என்ன வேணால் பண்ணலாம். அதான் பண்ணி வச்சுருக்கானுங்களே ஆல்ரெடி. இந்த ரிவர் சைடு சூப்பர் கைஸ், மஸ்ட் விசிட் பிளேஸ் கைஸ். அப்படியே அந்த ரிவர்லேருந்து தாண்டி வந்தோமா, இப்போ இங்கே உங்கள் கண்ணுக்கு ஃபுல்லாக ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் தெரியும் பாருங்கள். வேற மாதிரி இருக்குது இந்த சைடில். என்னடா இது, நான் ஹொச்சிமின் சிட்டியில் பார்த்ததை விட பயங்கரமான ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் இருக்குது. நைட் டைம்லாம் லைட்ஸோடு பார்த்தப்போ எப்படி இருந்தது தெரியுமா, இப்போயும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் பாருங்கள், இப்போ போக போக பில்டிங்ஸோட சேஞ்சஸே உங்களுக்கு அவ்வளோ தெரியும். ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கிற பில்டிங்ஸ் இருக்குது, வெஸ்டர்னைஸ்டு பில்டிங்ஸும் ஏகப்பட்டது இருக்கும். தி பீக் அந்த பில்டிங் சூப்பராக இருக்குது. என்ன ப்ரோ, ஓ நாகாவேல்ட்டோட தான். இங்கே பாருங்க, அந்த மாதிரி பில்டிங்ஸுக்கு முன்னாடியே இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் சில அந்த ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே இதில் செம்ரிப்பில் அந்த அக்ரவாட்டில் பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே கெசினோஸ் வந்து இங்கே சைனீஸ் வந்ததுலேருந்து கெசினோஸும் இங்கே அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கெல்லாம் வந்து ஒரு 7000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த கெசினோஸ் வந்து இங்கே கம்போடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது.